மலை நாடுடைய மண்ணே போற்றி கலையர் அரிகே சரியாய் போற்றி திருக்கழு குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமர் பூவன தரணே போற்றி திருக்கழு குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி. துரைமங்கலம் சுவாமிகள் 10 பாடல் பாடியிருக்காரு. மாணிக்கவாசகர் திருவாசகங்களை பத்தி இப்ப எப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேரம் உபயோகம் திருக்குறள் எல்லாரும் தெரியும். 1330 குறள், 133 அதிகாரம், 3 இயல்கள் யாருக்காக எழுதியிருக்காங்க? திருவள்ளுவர். திருவள்ளுடைய சிறப்பை பற்றி அமைப்புல என்ன சொல்றோம், அணுவை குலைத்து குறுகத்து 5 குறள் அப்படின்னு இந்த மாதிரி தொடரலாம் நிறைய. அந்த மாதிரி 51 திருவள்ளுவர் மாலையில இருக்கும். இங்க துரைமங்கலம் சொல்ல என்ன சொல்றேன்னா, இந்த திருவாசகம் இப்ப நம்ம பேசின அந்த திருவாசகத்தை இங்கு நாம் ஒரு கால் மோதி ஒரே ஒரு முறை மோதினால் கருங்கல் பையா கல் மனம் போட்டிருக்கிறது. கல் இது கருங்கல் மனமும் கரைந்துக கண்கள் தொடுமல கேணிகள் சுரந்து நீர்ப்பாய மெய்மயில் பொடித்த விதிவிதி பெய்தி அன்பர் ஆகுல. சிவபிரகாச சுவாமி என்ன சொல்றேன்னா, கருங்கல்லாக இருந்தால் கூட அந்த மனம் அந்த உருகிறோம். எப்படி உருகும் அப்படின்னா அப்படியே கரைந்து போயிடும். நம்மளுடைய திருவாசகத்தை படித்தாலும் நிறைய திருவாசகத்திற்கு உருகா, ஒரு வாசகத்திற்கு முருகார் அப்படி காலகாலமா வரக்கூடிய மொழி. 10 நூல் எடுத்து உங்களுக்கு சான்று படுத்துவது தயார்படுத்திருக்கேன். கருங்கல் மனமும் கரை, இந்த மனம் கரை. அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்படியே கண்கள்ல நீர் சொரியுமா, தொடுமலர் அந்த ஊற்றுல நம்ம கேணி தோண்டணுமா, கேணிலிருந்து அப்படியே தண்ணி வரும், ஊற்று வரும். அந்த மாதிரி கண்கள்ல தண்ணி தாரை தாரையாக வரும். மலேசியாவுக்குள்ள தொலைஞ்சு போனாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு பேர் நம்ம பார்த்தோம், போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த பேரங்களை படைத்த இறைவனை நாம் எப்படி பிடிக்கிறது? அதான் எங்க இருக்காங்க எப்படி தெரியும்?
பிறந்த உயிர்கள் தன் நோக்கத்தை நிறைவு செய்யாத பொழுது மீண்டும் அந்த உயிர்கள் பிறந்து இறந்து பிறந்து சம்சாரத்தில் இந்த சம்சார சூழலில் சிக்கிக்கின்றன. கடலில் தத்தழிக்கும் படத்தை கடலில் தத்தழிக்கும் படத்தை கை கொடுத்து கரை சேர்க்கும் படகோட்டி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த பவசாகர கடலில் நான் அண்டமுற்று கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஒரு கடலிலே ஒரு கப்பலிலே இறைவன் எனக்கு வந்து கை கொடுத்து கரை சேர்க்கும் படகோட்டி ஒரு பாடல். பிறப்பு இறப்பு தன் நோக்கத்தை இந்த உயிர் நிறைவேற்றாத போது உணராத போது இந்த உயிர் மீண்டும் பிறகு பிறகு இழக்கிறத பார்க்கிறோம். அது நம்முடைய தர்மத்தின் நம்பிக்கை. அப்படி ஒவ்வொரு முறை தனது குறிக்கோளை இந்த உயிர் அடையாமல் அது இறந்து மீண்டும் பிறந்து மீண்டும் இறந்து மீண்டும் பிறந்து இந்த சுழலில் சிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் இப்போது நாம் படித்து அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே வருகிறது. முன்னாடி போக மணிவாசகர் சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் தாயின் வயிற்றில் இது போகிற பொழுது முதல்ல தாய் வைத்துக் கொள்ளலாம், வெறும் மனுஷ தாய். மணிவாசகருடைய கூற்றின் படியும் நமது தர்மங்களுடைய கூற்றின் படியும் உயிர் பக்குவ நிலையை பெறுகிறது. உயிர் பக்குவம் பெறுகின்ற வரைக்கும் இந்த பிறவிகள் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இப்ப நான் சொல்லும் பொழுது நான் நிறைய என்னுடைய மறைக்கல்வி மாணவர்களுக்கு பேசும்பொழுது என்னுடைய மறைக்கல்வியை சொல்லுவேன். ஒருவேளை நீங்க பொய் வச்சுருக்கேன், இந்த மாதிரி இறங்குறதுலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொய். முதல்ல சந்தோஷப்பட்டது நான், ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் எனக்கு கிடைக்காது. ஆனா கேள்வி என்னன்னா, இருந்து விட்டால் இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு சிக்கல் இல்லை, ஹாப்பி. இருந்து விட்டால் எல்லாரும் சொல்றாங்க நம்மளோட சமயத்தில் உள்ள பெரியவங்க அருளாங்க. அப்போ இருந்து விட்டால் என் நிலை என்ன? யானையா எருமா ஊனமில் யோகியில் பிறக்கிறது மட்டும் நல்லா பிறந்திருக்கலாம், குறைபாடோடு பிறந்துட்டா அடைய முடியுமா? மறுபடியும் மானோட பிறப்பில் ஒரு மகா புத்தகத்து ஈனமில் திரும்பி இப்போ ஒரு குழந்தை உருவாகிற பொழுது அந்த குழந்தைக்கு என்னென்ன கருவியை கலைஞ்சு போகிறதுக்கும் பயன்படுது. அடுத்த சிலை அது ஒரு மதிக்காத சொல்லலாம், 5 திங்கள் 7 மாசம் 8 மாசம் அந்த குழந்தை கரையலாம், அதுக்கு அல்லல் ஏற்படும். அந்த தாய் அந்த கருவை தாங்கினா அந்த குழந்தைக்கு துன்பம் இருக்கிறதாக சொல்றாங்க. கசமதி தாயோடு தாங்கி தாயோடு சொல்லப்படுத்தால் காலம் துக்க சாஸ்திரம். மறுபடியும் அம்மா வீட்டுக்குள்ள போய் குழந்தை துக்கத்தை அனுபவிக்கும். அடுத்த சில கல்லாய் மனிதனாய் பேயாய் கடங்களாய் வள்ள சுடராகி முனிவராய் தேவராய் செல்லாகின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எல்லா பிறப்பும் எந்தெந்த பிறப்பு உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி அது மட்டுமா பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய். இன்னும் யாரையும் பெரிய பொருள் தெரியல. பேயாய் கடங்களாய் சுடராகி முனிவராய் தேவராய். எங்க முனிவர் தேவர ஆர்வமுடனே போயிருக்கலாம் இறைவன்கிட்ட. ஏன் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சக்கரமத்தோடு இறைவா நான் எல்லா புறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று ஏன் சொல்றார்? பாம்புட போக முடியல, புழுட போக முடியல, கரணியில பார்த்தா ஓகே. தேவர்கள் முனிவர்கள் இங்கு போயிருக்கல, இதுக்கு விடை பின்னாடி வரும். ஆனால் இல்லை, இவ்வளவு இருந்தேன்
காரணமாக இறைவன் அந்த உயிர்களுக்கு தன்னுடைய காரணிகளை காட்டுகிறார். இது இறைவனுடைய கருணை. அப்படிப்பட்ட இறைவன் எளிமாகி பிறப்பு அறுத்து வைத்து இமையவருக்கும் அந்த பாதத்தை இமையவர்கள் என்கின்ற மாணவர்களுக்கும் காட்டாத அந்த பரம்பொருள் நன்மை ஏதும் அறியாத சிறியே கடையே நாயே என்று காட்டியிருக்கிறது. அது எப்படிப்பட்ட கடல்? கரும்பு தருகின்ற சுவையோட கடல். ஆனால் அவனுக்கு நமக்கு செய்யணும்னு ஒன்றும் இல்லை. இந்த உயிர் இத்தனை பிறவிகளும் அது பக்குவப்பட்டு ஒரு இறை சித்தம் அதற்கு உண்டாகி அந்த உயிர்கள் அந்த பக்குவத்தை பெற்றதினாலும் அதனுடைய முயற்சியினாலும் இறைவன் மகிழ்ந்து பரவாயில்லை இந்த உயிரை கடந்தேற்று சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி, சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி, மந்திர மாமலை மேயாய் போற்றி, எந்தம்மை உய்ய கொள்வாய் போற்றி, புலிமுல்லை புல்வாய்க்கு அருளினை போற்றி, அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி, கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி, இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி.